இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்றத சொல்லுங்க. அந்த நபர் மட்டும் அன்பிரடிக்டபிளான ஒரு நபர். ஆனால் அப்படி ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு இவங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படின்றது இருக்கு. ஓகே மேம், இப்போ இந்த 3 நபர்களுமே இவங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்க போறாங்கன்னு ஒன்னொன்னா பார்த்துடலாம். அதெல்லாம் முதல்ல வரக்கூடிய அந்த ஒரு நபர் இந்த மீனராசி வாழ்க்கையில இந்த மாத காலகட்டத்தில் என்ன மாதிரி விளைவுகளை கொடுப்பாங்க? இவங்க உண்மையா இவங்க சைடு உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, அவங்க சைடு ஆப்போசிட் அவங்க கிட்ட தப்பு இருக்குன்ற போது அந்த ஜஸ்டிஸ் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க. இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்றத சொல்லுங்க மேம். மீனராசி இவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபரை பற்றி அன்பிரடிக்டபிளான நபர் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அந்த நபரை பற்றி நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ட்விஸ்டோட ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். அந்த நபர் மட்டும் அன்பிரடிக்டபிளான ஒரு நபர். ஆனால் அப்படி ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு இவங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படின்றது இருக்குது. 2வது நபர் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய பகையாளி இல்லை எதிராளி, இவங்களோட சண்டை போடக்கூடிய அந்த ஒரு நபரை வந்து மீட் பண்ணுவாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இவங்களோட ஒரு பகை இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து மீட் பண்ணுவாங்க. 3வது நபர் யாருன்னு பார்க்கும்போது, இவங்களோட வயதில் சிறியவங்களாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. அந்த ஆண் நபர் ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப நிறையா செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆண் நபராக வந்து இருப்பாங்க. அவங்களுடைய சந்திப்பு வந்து ஏற்படும். ஓகே மேம். இப்போ இந்த 3 நபர்களுமே இவங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்றொன்னா பார்த்துடலாம். அதெல்லாம் முதல்ல வரக்கூடிய அந்த ஒரு நபர் இந்த மீனராசி வாழ்க்கையில் இந்த மாத காலகட்டத்தில் என்ன மாதிரி விளைவுகளை கொடுப்பாங்க? ஸோ முதல்ல வரக்கூடிய அந்த அன்பிரடிக்டபிள் நபர், அந்த நபர் யாருன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நபருடைய சந்திப்பு ஒரு திடீர் சந்திப்பாக தான் வந்து நடக்கும். அந்த நபர் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற போது,
தைரியத்தை கொடுப்பாங்க, தைரியமான பேச்சை கொடுப்பாங்க. சில இடங்கள்ல அந்த தைரியம் இல்லாம சில விஷயங்களை சொல்லாம பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து தைரியமா உண்மை என்ன, உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள சொல்ல வைக்கிற அளவுக்கு அந்த நபர் இவங்களோட தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து இவங்க எதை மறைச்சாங்களோ எதை சொல்ல முடியாம தவிச்சாங்களோ அந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு விளைவை வந்து கொடுப்பாங்க. ஓகே மேம். அப்போது எந்த விஷயம் இவங்க தடுமாறி இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக அவங்க அமைஞ்சிடுறாங்க. இரண்டாவதாக வரக்கூடிய அந்த நபர் இவங்க வாழ்க்கையில் என்ன இம்பேக்ட் கொடுப்பாங்க? இரண்டாவதாக வரக்கூடிய நபர் ஒரு பகையாளியாக இருப்பாங்க, எதிராளியாக இருப்பாங்க, சண்டைக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த நபர் என்ன கொடுப்பாங்கன்னா இவங்களுக்கான ஜஸ்டிஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க உண்மையாக இவங்க சைடு உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, அவங்க சைடு ஆப்போசிட் அவங்க கிட்ட தப்பு இருக்குன்ற போது அந்த ஜஸ்டிஸ் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை இவங்கக்கிட்ட தப்பு இருக்குது, எதிராளிகிட்ட தான் வந்து நேர்மையும் உண்மையும் இருக்குன்ற போது அவங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மாறும், இவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஆனால் அந்த ஒரு ரெண்டாவது நபரால் ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்க போகுது. அது இவங்களுக்கா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கா இருக்கலாம். ஓகே மேம். அப்போ நீண்ட நாள் தேடுதலுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மூன்றாவதா வரக்கூடிய அந்த ஒரு நபரால இவங்க மீனராசிக்காரங்க லைஃப்ல என்ன மாதிரி மாற்றங்களோ அல்லது விளைவுகளோ ஏற்படுத்தும்? ஸோ மூன்றாவது நபரால் கண்டிப்பாக மாற்றங்கள் தான் ஏற்படும். அது மாற்றங்கள் எப்படி இருக்கும்னா ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் இருக்கும். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தன்மை வெளியே வரும். இவங்களால் ஆன்மீக ரீதியாக அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும், வாழ்க்கையை எப்படி நல்ல கண்ணோட்டத்தில் மாற்றிக்க முடியும், நல்லதாக வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும், இந்த எல்லா விஷயங்களும் எல்லா செயல்களையும் அந்த மூன்றாவது நபர் இவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. ஓகே மேம். அப்போ 3 நபர்களை இவங்க நிச்சயமாக சந்திக்க போகிறாங்க. இந்த 3 நபர்களுமே ஒவ்வொரு விஷயத்தை இவங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நிறைய இவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நடக்க போகுது. புதுமையான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பார்த்து இந்த பதிவை முன்கூட்டியே இவங்க பார்த்து இதனுடைய மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல ஒரு தகவல் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக மேம் டேரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமெடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.